முதலாவதாக விநாயகர் உள்ளாரு கலசத்திலிருந்து விநாயகர் தட்சிணாமூர்த்தி லட்சுமி ஹேந்திரர் வேம்புரி அப்புறம் குணபூதி இந்த 5 கலசங்களும் 5 தெய்வத்தை ஆராதனை பண்ணி பூஜை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஹோமம் பண்ண போறோம். அதே மாதிரி விநாயகர் ஹோமம் குணபூதி தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி லட்சுமி ஹேந்திரர் அதே மாதிரி ஆராதனை பண்ண போறோம். முதலாவதாக விநாயகர் பெருமான் விழுக்காக எல்லாரும் விநாயகர் பெருமான் விழுந்துருவாங்க. நம்ம எல்லாருமே எதுக்காக படிக்கிறோம்னா முன்னே பயணங்கள் நம்ம பண்ண பாடுபொருள் இல்லாமல் திறமைகளுக்கு அமையும். இந்த திறமையில இருந்து நம்ம முக்தி அடையணும். முக்தி அடையணும் நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஞானம் தரணும். அந்த ஞானத்தை யார் கொடுத்தாங்கன்னா விநாயகர் தான் கொடுத்தார். விநாயகர் பெருமான் எழுதுவோம், வினைகள்லாம் போகணும், ஞானம் பெறணும். இந்த விநாயகர் பெருமான் பார்த்துருவாங்க. விநாயகரே வெற்றியெல்லாம் விநாயகரே வெற்றி தெரிவித்தார். விநாயகரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆதரவான் தன்மைகளால் கண்ணின் கனிமன் தவிர்ந்து ஓம் தங்கணபதே சாஹா ஓம் தங்கணபதே சாஹா ஓம் தங்கணபதே சாஹா பாரங்கணபதே சாஹா குணகணபதே சாஹா வீரகணபதே சாஹா வீரகணபதே சாஹா சிங்ககணபதே சாஹா ஞானகணபதே சாஹா உப்புகணபதே சாஹா ஏவந்த சாம்ராஜ்ய மகாகணபதே நமோ சாஹா சர்பாத்ம மகாகணபதே நமோ சாஹா சர்பாத்ம மகாகணபதே நமோ சாஹா வாஞ்சாகணபதே நமோ சாஹா சுமதாகீசா ஏவந்தாகீசா கபிலாகீசா வேதங்கடாகீசா மோதாகீசா விநாகீசா முத்துராகீசா ரேவபுத்ராகீசா மகாகணபதே